friends. So last video la singleton class na enna அப்படின்றத பத்தி பார்த்தோம். So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா map interface பத்தி தான். So map na என்ன, அதோட hierarchy என்ன, அதோட implementation classes என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு அதோட implementation class hash map and linked hash map இது ரெண்டுத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So இதுக்கு முன்னாடி நம்ம கலெக்ஷன்ல வந்து values எல்லாமே ஸ்டோர் பண்ணிருப்போம். அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் collection of object நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். பட் mapல எப்படி நம்ம values எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படினா so key and value pair வந்து ஸ்டோர் பண்ணுவோம். so key and value pair அப்படினா so key வச்சு தான் எல்லா ஆபரேஷனுமே நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. லைக் நீங்க ஆட் பண்ண போறீங்கனாலும் அதுக்கு தேவை வந்து key அப்படின்றது. சப்போஸ் ரிமூவ் பண்ண போறீங்க இல்ல மாடிஃபை பண்ண போறீங்க, என்ன ஒரு ஆபரேஷன் பண்ணனும் அப்படினாலும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, வேல்யூவை ஐடென்டிஃபை பண்றதுக்கு key யூஸ் பண்ண போறீங்க அப்படினா அப்ப நீங்க மேப் யூஸ் பண்ணலாம். லைக் நம்ம வந்து கான்டாக்ட் எடுத்துக்கிறோம் அப்படினா சோ அப்ப வந்து யூசரோட நேம் and then என்ன பண்ணுவோம் அப்படினா மொபைல் நம்பர் ஸ்டோர் பண்ணுவோம். யூசர் ஐடி and then யூசரோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், ஸ்டூடெண்டோட டேட்டாஸ், இந்த மாதிரி இப்போ ஸ்டூடெண்டோட டேட்டாஸ் வந்து நான் கெட் பண்ணோம் அப்படின்னா ஐடி, ரோல் நம்பர் தானே எனக்கு வந்து அங்க கீயா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கீ அண்ட் வேல்யூ பேர்ஸா வந்து நீங்க டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்போ மேப் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மேப் இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் ஸோ ஹேஷ் மேப் அண்ட் தென் லிங்க்டு ஹேஷ் மேப்னா என்னன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கீ நல்லா ஆட் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து ஏதாச்சும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புட்டு 5, இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கீ வேல்யூஸையும் அலோவ் பண்ண, அதாவது நல் வந்து வேல்யூலையும் நம்மளால் கொடுக்க முடியும், கீயாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் மேப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கர்லி பிரேசஸில் தான் வந்து கீ அண்ட் வேல்யூ பேரா எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, நல் ஈக்குவல் டு சி, 2 ஈக்குவல் டு ஏ, 4 ஈக்குவல் டு நல், 5 ஈக்குவல் டு டின்னு எனக்கு என்ன இருக்கு, கீ அண்ட் வேல்யூ பேரா ஈக்குவல் கொடுத்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கீ அண்ட் வேல்யூ பேரா பிரிண்ட் ஆகும். ஆர்டர் எனக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆர்டர் எனக்கு மெயின்டைன் பண்ணல இல்லையா? ஸோ நல் ஈக்குவல் டு சி நம்ம தேர்டா ஆட் பண்ணது தான் எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. அப்புறமா 2A வந்திருக்கு, அதுக்கப்புறம் 4 நல்ல 5Dன்றது வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணாது அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது. ஏன் இன்சர்ஷன் ஆர்டர் இதை மெயின்டைன் பண்ணாது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ செட்டில் வந்து இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஸோ இப்போ வந்து நான் செட்டில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து உள்ள என்னோட பக்கெட்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ எனக்கு வந்து உள்ள வந்து பக்கெட் ஃபார்மேட்ல வந்து எனக்கு கிரியேட் ஆகும், அதில் தான் இண்டெக்ஸ் ஃபைண்ட் ஆகி ஸ்டோர் ஆகுன்றதை பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் புட் மெத்தடை கால் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்டர்னலாக போயிட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நோடு ஒன்று கிரியேட் பண்ணும். எந்த இண்டெக்ஸில் நோடை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் ஆகும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் வந்து எனக்கு எப்படி ஃபைண்ட் ஆகும் அப்படின்னா ஸோ டிஃபால்ட் கெப்பாசிட்டி மாடியூல் ஹேஷ் கோட், என்னோட கீயோட ஹேஷ் கோட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஃபால்ட் கெப்பாசிட்டி ஃபைண்ட் ஆகும். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா n-1 அண்டு ஹேஷ் கோட் அப்படின்றது. ஸோ என்னன்றது டிஃபால்ட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஃபார்ம்ல ஆர்எல்ஸ் இது n-1 அண்டு டிஃபால்ட் கெப்பாசிட்டி, சாரி டிஃபால்ட் கெப்பாசிட்டி தான் என்ன அப்படின்றது ஹேஷ் கோட். எதோட ஹேஷ் கோட் அப்படின்னா என்னோட கீயோட ஹேஷ் கோட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து சேம் இண்டெக்ஸ் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
அப்புறம் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து மாடியூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். இதுவே நீங்கள் பிட் வைஸில் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்லா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட் கெப்பாசிட்டியோட என்னோட கீயோட ஆஷ் கோட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாடியூல் ஆகியோ இல்லை அண்டர் ஆப்ரேஷன் மூலமாகவோ வந்து ஒரு இன்புட்டை கொடுக்கும் இல்லையா? அதாவது அதுதான் வந்து இண்டெக்ஸ். இது எனக்கு நடந்ததுக்கப்புறம் அது ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ அதுதான் என்னோட இண்டெக்ஸாக இருக்கும். சப்போஸ் என்னோட இண்டெக்ஸ் வந்து ஏதோ ஒரு இண்டெக்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 ஏதோ ஒன்று. இங்கே அங்கே கீ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 2 எடுத்து எனக்கு ஆஷ் கோடோட மாடியூல் பண்ணுது. டிஃபால்ட் கெப்பாசிட்டி 2ஓட ஆஷ் கோடு அண்ட் தென் என்னோட ஆஷ் மேப்போட டிஃபால்ட் கெப்பாசிட்டி இதோட எனக்கு மாடியூல் பண்ணி ஒரு இண்டெக்ஸை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வருது. ஸோ 0ன்னு வருது அப்படின்னா 0th இண்டெக்ஸில் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நோடை ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ நோடு எனக்கு என்னவா இருக்கும், நோடில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றதும் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செட்டில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ செட்டில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே இம்ப்ளிமெண்டேஷன், அதே இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கேயும். ஸோ செட்டையும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆஷ் கோடு, கீ, வேல்யூ, நெக்ஸ்ட்டோட அட்ரெஸ், ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ செட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூ அப்படின்றது ஒன்று நமக்கு கிடையாது இல்லையா? ஸோ வேல்யூ அப்படின்றது ஒன்று இல்லாததுனால அங்கே டிஃபால்ட்டாக ப்ரெசன்ட் அப்படின்ற ஒரு வேல்யூவை அது இன்செர்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து கீ வந்து நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வேல்யூ வந்து வேல்யூ என்ன அப்படின்னா வேல்யூ வந்து நான் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஏன்றது ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஆஷ் எனக்கு 0th இண்டெக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டோட அட்ரெஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போதைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். சப்போஸ் மறுபடியும் வந்து நான் ஒரு கீ அண்ட் வேல்யூ பேரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது இதே 0th இண்டெக்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஈக்குவல்ஸ் மெத்தட் கால் ஆகி கீ ரெண்டும் ஒன்றா இருக்கா, ஏன்னா ஒரே இண்டெக்ஸ் வந்து இங்கே அக்யூர் ஆகிறதுனால கீ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்றதை செக் பண்ணும். கீ ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். சப்போஸ் கீ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இது பக்கத்தில் இன்னொரு நோடை ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ இன்னொரு நோடை க்ரியேட் பண்ணி அந்த கீ, வேல்யூ, அதோட ஆஷ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த நோடுக்குன்னு ஒரு அட்ரஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும் இல்லையா? இப்போ சப்போஸ் இந்த நோடுக்கு வந்து 100ன்னு இருக்குது, இதுக்கு 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 100 அப்படின்றத கொண்டு வந்து எனக்கு என்ன பண்ணும், நல்ல எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ நல்லன்றதை எடுத்துகிட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 100 அப்படின்றத ஸ்டோர் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம்ல, அதே இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கேயும். ஸோ இங்கேயும் கீ அண்ட் வேல்யூ பேராக தான் எனக்கு ஸ்டோர் ஆக போகுது. அங்கே என்ன இன்டர்னல் ஒர்க் நடந்துச்சோ அதே தான் இங்கேயும். ஆனால் அங்கே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வேல்யூஸை வந்து ஆட் பண்ணும்போது ஆடுன்ற மெத்தடை கால் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஆடு தான் எனக்கு இன்டர்னலாக போயிட்டு என்ன பண்ணும், புட்டுன்ற மெத்தடை கால் பண்ணும். புட் மெத்தட் இன்டர்னலாக போயிட்டு எனக்கு ஒரு நோடை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும், நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஆட் மெத்தட் வழியாக புட் கால் ஆகாது. டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புட் மெத்தடை கால் பண்ணுறோம். இது போயிட்டு இன்டர்னலாக எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நோடு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணும். ஸோ செட்டில் நீங்கள் என்ன இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்களோ அதே இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கேயும். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா செட்டில் நமக்கு வேல்யூ இருக்காது, சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா அங்கே டிஃபால்ட்டாகவே வேல்யூ எல்லாம் ப்ரெசென்ட்டுன்னு சொல்லி ஆட் ஆகும். ஆனால் இங்கே எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா எனக்கு நான் கொடுக்குற வேல்யூவே வந்து இங்கே ஆட் ஆகும். ஓகேவா? சப்போஸ் இப்போ கீ ரெண்டும் ஒன்றா இல்லைன்னா எனக்கு புது நோட் ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தோம்ல, கீ வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூவாக ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆஷெட் அப்படின்றது, சாரி ஸோ இது வந்து ஆஷ் மேப் அப்படின்றது. ஆஷெட்டோட இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கேயும். ஸோ அதை ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க, அதே இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் தான். கீ மட்டும் இங்கே நம்ம கீ அண்ட் வேல்யூ பேராக இங்கே ஆட் பண்ணுறோம். அங்கே வந்து சிங்கிள் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் அது கீயாக எடுத்துக்கும், வேல்யூவாக வந்து ப்ரெசென்ட்னு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூவாக அது இன்செர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நான் டூப்ளிகேட் ஆட் பண்ணலை. இப்போ சப்போஸ் நான் டூப்ளிகேட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எம் டாட் புட் ஆஃப் ஸோ 2ன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2க்கு வேறு ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறேன், இ. ஓகேவா? ஸோ 2ன்றது எனக்கு டூப்ளிகேட் தானே. கீ வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது இல்லையா? அலோவ் பண்ணாதுன்னா எரர் காட்டும், அப்படியெல்லாம் மீனிங் கிடையாது. கீ வந்து நீங்கள் டூப்ளிகேட் கொடுக்கலாம், கொடுத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட்டோடவே எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகாது. அதாவது 2க்கு ஏன்னு ஒரு வேல்யூவும் மறுபடியும் 2க்கு ஈன்னு ஒரு வேல்யூலாம் பிரிண்ட் ஆகாது.
2க்கு ஆல்ரெடி வந்து ஏன்ற ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2க்கு ஈன்ற வேல்யூவை மாற்றி வச்சிருக்கேன். அப்போ 2ன்ற இண்டெக்ஸ் போயிட்டு எனக்கு என்ன பண்ணும், அதாவது 2ன்ற கீழே இருக்கக்கூடிய வேல்யூ போயிட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக கொடுத்துருக்க வேல்யூவா எனக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். இப்போ எனக்கு 2க்கு என்ன இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு, ஏன்றது தானே. இப்போ நான் 2க்கு வந்து ஈன்னு மறுபடியும் கொடுத்துருக்கேன். இப்போ இது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ரைட் ஆகியிருக்கும். இங்கே பாருங்க 2ஈன்னு வந்திருக்கா, 2ஏன்னு வேற எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஸோ இது வந்து புட் அப்படின்ற மெத்தடு. அதே மாதிரி புட் ஆல் அப்படின்ற மெத்தட் இருக்கு. ஆட் ஆல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் புட் ஆல் மெத்தட். ஸோ புட் ஆல் மெத்தட்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மேப் ஆப்ஜெக்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேப்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் எடுத்து இன்னொரு ஒரு மேப் ஆப்ஜெக்ட்ல நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஆட் ஆல் எப்படியோ அதே மாதிரி தான் புட் ஆல் அப்படின்ற மெத்தடும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கண்டெய்ன்ஸ் கீ கண்டெய்ன்ஸ் வேல்யூ அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு மெத்தட் சொல்லிடுறேன். புட் இஃப் ஆப்சென்ட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ புட் இஃப் ஆப்சென்ட் அப்படின்னா எனக்கு அங்கே வேல்யூ வந்து ஆப்சென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு புட் பண்ணணும் அப்படின்றதான் மீனிங். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா m.put if absent அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ கீ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5ன்னு கொடுக்குறேன். 5க்கு எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, வேல்யூ இருக்கா. இப்போ 5க்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா fன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஆட் ஆகிருக்கான்றதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 5 சாரி 5ன்னு பிரிண்ட் பண்ணிட்டேன். எம் ஸோ இங்கே பாருங்க 5க்கு வந்து எனக்கு என்ன ஆட் ஆயிருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டி ஆட் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் நான் வந்து புட் இஃப் ஆப்சென்ட் கொடுத்து 5 கொடுத்துட்டு 5க்கு எஃப் ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு மறுபடியும் நான் எம்மை பிரிண்ட் பண்ணும்போது 5க்கு என்ன ஆகலை, எஃப்ன்றது ஆட் ஆகலை. ஸோ ஏன் ஆட் ஆகலை அப்படின்னா புட் இஃப் ஆப்சென்ட் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா, அது போயிட்டு நீங்கள் கொடுக்குற கீழே வேல்யூவை செக் பண்ணும். வேல்யூ ஆப்சென்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூவை அதை ஆட் பண்ணும். சப்போஸ் வேல்யூ வந்து ஆப்சென்ட் ஆகலை, வேல்யூ வந்து டிஃபால்ட் வேல்யூவாக நல்லா இல்லாமல் வேல்யூ அங்கே ப்ரெசென்ட் ஆகாமல் நல்லா இருக்குது அப்படின்னா அப்போ கொடுத்துருக்கிறதே எனக்கு புட் பண்ணும். சப்போஸ் அதில் வந்து வேல்யூ ப்ரெசென்ட்டாக இருக்குது, நல் கிடையாது அப்படின்னா அப்போ எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா வேல்யூவை இன்சர்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இது வந்து புட் இஃப் ஆப்சென்ட் அப்படின்ற மெத்தடு. ஸோ அதே மாதிரி என்னோட மேப் ஆப்ஜெக்ட்ல நான் கேட்குற கீ ப்ரெசென்ட் ஆயிருக்கா, நான் கேட்குற வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா கண்டெய்ன்ஸ் கீ கண்டெய்ன்ஸ் வேல்யூன்ற ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல m.contains key அப்படின்றத கொடுத்து கீழே போயிட்டு நல் இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். கீழே எனக்கு நல் இருக்கா, நல்லுன்றது ஒரு கீயா இருக்கு, ஆமாம் தானே. ஸோ அப்போ அது எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூன்னு வந்திருக்கா. இப்போ இதுவே வந்து நான் கண்டெய்ன்ஸ் கீழே போயிட்டு 10ன்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ 10ன்னு ஒரு கீ இங்கே இருக்கா, இல்லை. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ கீழே வந்து நான் கேட்குற கீ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக கண்டெய்ன்ஸ் கீ. இதே மாதிரி தான் கண்டெய்ன்ஸ் வேல்யூ அப்படின்றதும். ஸோ m.contains வேல்யூ, வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக. இப்போ நான் வந்து பி, ஸோ பின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பின்ற வேல்யூ எனக்கு இருக்கா, ஸோ இல்லை, ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ கண்டெய்ன்ஸ் கீ கண்டெய்ன்ஸ் வேல்யூ அப்படின்றது கண்டெய்ன்ஸ் கீ இருக்கான்னு செக் பண்ணும். கண்டெய்ன்ஸ் வேல்யூ வந்து எனக்கு வேல்யூ நான் கொடுக்குற வேல்யூ வந்து அந்த மேப் ஆப்ஜெக்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு செக் பண்ணி சொல்லும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா மேப் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி கெட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ கெட் மெத்தட் எதுக்காக அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் கெட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கெட் மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பாஸ் பண்ணுவீங்கன்னா இண்டெக்ஸ்லாம் பாஸ் பண்ண மாட்டீங்க. மேப்பை பொறுத்த வரைக்கும் மேப் வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு கிடையாது. ஸோ எல்லாமே வந்து கீ பேஸ்டு தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கெட் மெத்தட்குள்ள m.get of ஆப்ஜெக்டோட கீ, உங்கள் மேப் ஆப்ஜெக்டோட கீயை பாஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் 2ன்னு பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய சாரி 2ன்ற கீழே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு கெட் பண்ணிட்டு வரும். 2ன்ற கீயோட வேல்யூ என்னது இ. ஸோ அப்போ அந்த ஈன்றதை எனக்கு கொண்டு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து கொண்டு வரும். ஸோ இங்கே எதுவுமே வந்து நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க, எல்லாமே கீ தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம கீ கொடுத்து தானே ஆட் பண்ணும்.
அதே மாதிரி இப்போ நான் கெட் பண்ணி பார்க்கறதுக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீ தான் உள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னாலும் கீ தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்போ எம் டாட் ரிமூவ் ஆஃப் கீ வந்து கொடுக்குறேன் sec2. அப்போது அந்த 2ன்ற கீழே இருக்கக்கூடிய வேல்யூ அது என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ போயிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன் எம்ன்றதை. ஸோ இப்போ பாருங்கள் 2ன்றது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இல்லை இல்லையா? ஸோ எந்த கீ கொடுக்குறீங்களோ அந்த கீ அண்ட் வேல்யூ ஆப்ஜெக்டை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இது வந்து ரிமூவ் அப்படின்ற மெத்தடு. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, புட் பண்ணுறீங்க, இல்லை ரிமூவ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க. மேப்போட சைஸை கெட் பண்ணோம் அப்படின்னா சைஸ் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மெத்தட் இருக்குது. இப்போ இந்த மேப்பை வந்து நீங்கள் செட்டாக மாற்றி எடுத்துக்கணும் அப்படின்னா என்ட்ரி செட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி செட் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போது எம் டாட் என்ட்ரி செட் அப்படின்ற இந்த மெத்தட். இந்த என்ட்ரி செட் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னா செட்டு. ஸோ செட்டாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும், கீ அண்ட் வேல்யூ பேரை செட்டாக மாற்றி கொடுத்துரும். ஏன் இது செட்டு ரிட்டர்ன் டைப் அப்படின்னா செட்டுன்றது எனக்கு என்ன பண்ணாது, டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது. கீ அண்ட் வேல்யூ பேராக தானே இந்த என்ட்ரி செட் ரிட்டர்ன் பண்ணுது. கீ அண்ட் வேல்யூ பேராக பார்க்கும்போது அங்கே எனக்கு டூப்ளிகேட் இருக்குமானா டூப்ளிகேட் இருக்காது. சப்போஸ் இங்கே வந்து 4ன்ற கீக்கும் நல்லு தான் இருக்குது, சின்ற கீக்கும் நல்லு தான் வேல்யூ. ஓகே, இது நல்லே வந்து கீயா. ஓகே, ஒரு நிமிஷம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4க்கு F, 5க்கு D இருக்கா? 5க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Fன்னு மாற்றிடுறேன். ஸோ 5க்கு வந்து எனக்கு F இருக்குது, 4க்கு எனக்கு F இருக்குது. வேல்யூ வந்து எனக்கு டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணும். கீ அண்ட் வேல்யூ பேராக பார்க்கும்போது இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கா அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் கிடையாது. நீங்கள் தனித்தனியாக கீ தனியாக வேல்யூ தனியாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ டூப்ளிகேட்டுன்னு சொல்லலாம். ஆனால் மேப்பை பொறுத்த வரைக்கும் கீ அண்ட் வேல்யூ பேர் தான் வந்து எனக்கு ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டே. இப்போ கீ அண்ட் வேல்யூ பேராக பார்க்கும்போது இது ரெண்டும் ஈக்குவலானா ஈக்குவல் கிடையாது. 4ன்ற கீக்கு தான் Fன்ற ஆப்ஜெக்ட் இருக்குது, 5ன்ற கீக்கு F ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ கீ அண்ட் வேல்யூ பேராக பார்க்கும்போது அந்த இடத்துல டூப்ளிகேட்ஸ் வராது. ஆனால் எனக்கு இந்த என்ட்ரி செட்டுன்றது என்ன பண்ணும் அப்படின்னா செட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ செட்டில் நம்மளால டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது இல்லையா? ஸோ டூப்ளிகேட் ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ எனக்கு செட்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், மேலே மேப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு கர்லி பிளாக்ல, அதுவே கீழே எனக்கு என்ன மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு, செட்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வேல்யூஸை மட்டும் எனக்கு எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேல்யூஸை மட்டும் கெட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் வேல்யூஸை மட்டும் கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எம் டாட் வேல்யூஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ்ன்ற மெத்தடை கால் பண்ணிங்கன்னா அது வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூஸை வந்து அது என்னவா ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா கலெக்ஷன் ஆப்ஜெக்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் அதை நீங்கள் எதில் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம், லிங்க் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம், செட்டில் ஸ்டோர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வேல்யூன்னு பார்க்கும்போது வேல்யூஸில் எனக்கு டூப்ளிகேட் இருக்குது இல்லையா? ஸோ டூப்ளிகேட் இருக்குது அப்படின்னா செட்டில் அலோவ் பண்ணாது இல்லை. ஸோ அதனால் வந்து சப்போஸ் நீங்கள் செட்டில் ஸ்டோர் பண்ணிங்கனாலும் ஒரு டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடும், அது ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ டூப்ளிகேட்டோடவே ஸ்டோர் பண்ணோன்னா நீங்கள் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா கலெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன கலெக்ஷன் ஆப்ஜெக்டில் வேணால் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீ செட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ எம் டாட் கீ செட். ஸோ இந்த கீ செட் மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா உங்கள் மேப் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கீஸை மட்டும் தனியாக எடுக்க, வேல்யூஸ் வந்து வேல்யூஸ் மட்டும் தனியாக எடுத்துச்சு இல்லை, அதே மாதிரி கீஸை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு கீ செட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ கீ செட் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீ எல்லாமே எனக்கு செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துரும். ஸோ கீ செட்டோட ரிட்டர்ன் டைப்பும் என்ன அப்படின்னா செட்டு தான். ஏன் இதுவும் செட் அப்படின்னா கீழே டூப்ளிகேட் இருக்க போகிறது இல்லை. ஸோ டூப்ளிகேட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், செட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னா செட்டு. ஓகேவா? ஸோ இப்போ கீ செட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கீ எல்லாத்தையும் தனியாக எடுத்து கொடுத்துரும். ஸோ கீ எல்லாமே எனக்கு தனியாக வந்திருக்கா. ஸோ வேல்யூஸ் மெத்தட் எனக்கு வேல்யூ மட்டும் எடுத்து கொடுத்துருச்சு. கீ செட் அப்படின்றது எனக்கு கீயை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கெட் கீ, கெட் வேல்யூ அப்படின்ற 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ட்ரி அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ட்ரின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த என்ட்ரி இன்டர்ஃபேஸ் வந்து மேப்போட சப் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ என்ட்ரின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. என்ட்ரின்ற இன்டர்ஃபேஸ் வந்து மேப்போட சப் இன்டர்ஃபேஸ்.
ஸோ இந்த என்ட்ரி இன்டர்ஃபேஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐட்ரேட் பண்ணும்போது தான். இப்போ வந்து நீங்கள் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி இதை ஐட்ரேட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆப்ஜெக்டை. ஓகேவா? இப்போ ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நான் ஐட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எனக்கு எம் அப்படின்ற ஆப்ஜெக்டில் இருக்கிறத ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸில் தானே நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுவோம் ஒரு வேரியபிளில். மேப்பில் எனக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து என்னால் ஒரு சிங்கிள் ரெஃபரன்ஸில் வந்து சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட மேப் வந்து இன்டீஜரையும் எடுத்து கொடுக்குது, ஸ்ட்ரிங்கையும் கொடுக்குது, கீயும் இருக்குது, வேல்யூவும் இருக்குது. அப்போ இன்டீஜர்னு மட்டும் கொடுத்து 2 வேல்யூ என்னால் ஒரு வேரியபிள் என்ன பண்ண முடியாது, அசைன் பண்ண முடியாது. அப்போ தான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரின்ற இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ட்ரின்ற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன டைப் ஆஃப் கீ என்ன டைப் ஆஃப் வேல்யூ அப்படின்றத என்னால் இங்கே மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இன்டீஜர் ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு இப்போ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நான் கொடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ எம் டாட் entry set. So entryன்றதை import பண்ணிக்கோங்க. map.entry. ஓகேவா? ஸோ என்ட்ரின்றதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகே. ஸோ இங்கே நான் ஐட்ரேட் பண்ணும்போது ஈன்றதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா நான் வந்து என்ட்ரி செட் யூஸ் பண்ணி இங்கே ஐட்ரேட் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ அப்போ எனக்கு கீ அண்ட் வேல்யூ பேராக தானே வரும். ஆமாம் தானே? இங்கே சப்போஸ் நான் வேல்யூஸுக்கு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா வேல்யூவை மட்டும் அதை ஐட்ரேட் பண்ணும். அப்போ நான் வேல்யூஸ்ன்னு மட்டும் பாஸ் பண்ணுறேன்னா வேல்யூஸ்னா எனக்கு ஒன்லி வேல்யூவை மட்டும் கொடுக்குது. அப்போ நான் வந்து இந்த என்ட்ரின்றதை யூஸ் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. அப்போ ஸ்ட்ரிங்னு மட்டும் கொடுத்துக்கலாம். ஏன்னா அது வேல்யூஸ் மட்டும் தானே கொடுக்கும். வேல்யூஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம்ல. சப்போஸ் எம் டாட் கீ செட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா கீயை மட்டும் அது ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ எனக்கு என்ட்ரி தேவைப்படாது. ஏன்னா கீன்றது ஒன்லி இன்டீஜரில் நான் ஒரு வேரியபிளை கொடுத்துப்பேன். இப்போ என்ட்ரி செட் யூஸ் பண்ணுறதுனால என்ட்ரி செட் கீ அண்ட் வேல்யூ பேராக எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த கீ அண்ட் வேல்யூ பேரை தான் நான் இங்கே ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ அப்போ ஈன்றதை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீ அண்ட் வேல்யூ பேராக பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தடுத்த லைனில் ஐட்ரேட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. சப்போஸ் ஐட்ரேட் ஆகி பிரிண்ட் ஆகும்போது எனக்கு கீ அண்ட் வேல்யூ பேர் வேண்டாம், நான் கீயை மட்டும்தான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன், எனக்கு கீ மட்டும் வேணும் அப்படின்னா இ டாட் கெட் கீ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு பேர்ல இருந்தும் கீயை மட்டும் எடுத்து அது தனியாக கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது கீ மட்டும் எனக்கு தனியாக வந்திருக்கா. சப்போஸ் எனக்கு கீ வேண்டாம், எனக்கு வந்து வேல்யூ வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் கெட் வேல்யூ அப்படின்ற மெத்தடை வந்து கால் பண்ணுவீங்க. இ டாட் கெட் வேல்யூ அப்படின்ற இந்த மெத்தட் வந்து கால் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன பண்ணும், வேல்யூஸை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? வேல்யூ மட்டும் எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கு எனக்கு கீயை மட்டும் எடுக்கணும், வேல்யூ மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நான் மேப் டாட் என்ட்ரி செட் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வேல்யூஸ் யூஸ் பண்ணால் வேல்யூ மட்டும் ஐட்ரேட் பண்ணிக்கலாம், கீயை மட்டும் ஐட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற டவுட் வரலாம். சப்போஸ் எனக்கு வந்து கீயை வச்சு நான் ஏதோ ஒரு கம்பேரிசன் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கீ அண்ட் வேல்யூ 2 ஆப்ஜெக்டையுமே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும் இல்லையா, ஃபுல் ஆப்ஜெக்டாக கீ அண்ட் வேல்யூ பெற வேணும்ல. ஸோ அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ட்ரி செட்டு கீ செட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேப்பில் இருக்கக்கூடிய எல்லா கீஸையும் மேப்பில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் தனியாக எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். அதுக்காக தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். கெட் கீ கெட் வேல்யூ அப்படின்றது சிங்கிள் பேரில் இருக்கக்கூடிய கீயை தனியாக எடுக்கிறதுக்காகவும் வேல்யூவை தனியாக எடுக்கிறதுக்காகவும் கெட் கீ கெட் வேல்யூ அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஐட்ரேஷன் அப்போது நடக்கிறது. ஸோ என்ட்ரி அப்படின்ற ஒரு மேப் வந்து இருக்குது. சாரி, மேப்போட சப் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐட்ரேஷன் அப்போ தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து மேப்போட மெத்தட்ஸ். ஓகேவா?
ஸோ இது வந்து ஹேஷ் மேப் அப்படின்றது. இதுவே வந்து நீங்கள் லிங்க்டு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். ஏன் அது இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா லிங்க்டு ஹேஷ் மேப் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணும், டபுளி லிங்க்டு லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ டபுளி லிங்க்டு லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுதுன்னு அர்த்தம், எனக்கு ப்ரீவியஸ் நோட் அட்ரஸையும் நெக்ஸ்ட் நோட் அட்ரஸையும் அது மெயின்டைன் பண்ணிட்டு வருதுன்னு அர்த்தம். நம்ம வந்து லிங்க்டு ஆஷெட் பார்த்தோம் இல்லையா, லிங்க்டு ஆஷெட்டில் இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் வந்து எனக்கு லிங்க்டு ஹேஷ் மேப்போட டிஃபால்ட் கெப்பாசிட்டி 16 தான். ஸோ லிங்க்டு ஹேஷ் மேப் ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். இதோட டிஃபால்ட் கெப்பாசிட்டியுமே எனக்கு என்ன அப்படின்னா 16 அப்படின்றது தான். ஏன் இந்த 16 வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா இன்டர்னலாக எனக்கு வந்து பக்கெட்ஸில் நோட்ஸ் வந்து கிரியேட் ஆகும்போது அந்த நோட் வந்து டபுளி லிங்க் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணும். ஸோ அப்படி டபுளி லிங்க் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறதுனால ப்ரீவியஸ் நோடோட அட்ரெஸ்ஸு நெக்ஸ்ட் நோடோட அட்ரெஸ்ஸுன்னு ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணி வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணும். ஸோ லிங்க்டு ஆஷெட்டில் என்ன இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஆனால் அங்கே வந்து நம்ம வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக ப்ரெசண்ட்டுன்னு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆனால் இங்கே வந்து நம்ம கீக்கான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ லிங்க்டு ஹேஷ் மேப் அப்படின்றதுக்கு நம்ம ஹேஷ் மேப்புக்கு எப்படி வேல்யூஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கீ என்ன டைப்பில் ஸ்டோர் பண்ணோம், வேல்யூ என்ன டைப்பில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு ஹேஷ் மேப் லிங்க்டு ஹேஷ் மேப் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. இதே மெத்தட்ஸ் நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணி வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லிங்க்டு ஆஷெட்டோட இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் அதை பார்த்துக்கோங்க. அதே தான் இங்கேயும். ஸோ அதை பார்த்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் எல்லாமே அதுலேயும் ஜஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீ நல்லா ஆட் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து ஏதாச்சும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புட்டு 5, இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கீ வேல்யூஸையும் அதாவது நல் வந்து வேல்யூலையும் நம்மளால் கொடுக்க முடியும், கீயாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் மேப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கர்லி பிரேசஸில் தான் வந்து கீ அண்ட் வேல்யூ பேராக எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நல் ஈக்குவல் டு சி, 2 ஈக்குவல் டு ஏ, 4 ஈக்குவல் டு நல், 5 ஈக்குவல் டு டின்னு எனக்கு என்ன இருக்குது கீ அண்ட் வேல்யூ பேராக ஈக்குவல் கொடுத்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கீ அண்ட் வேல்யூ பேராக பிரிண்ட் ஆகும். ஆர்டர் எனக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆர்டர் எனக்கு மெயின்டைன் பண்ணல இல்லையா. ஸோ நல் ஈக்குவல் டு சி நம்ம தேர்டாக ஆட் பண்ணது தான் எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கு. அப்புறமா 2A வந்திருக்கு, அதுக்கப்புறம் 4 நல்ல 5Dன்றது வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணாது அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது. ஏன் இன்சர்ஷன் ஆர்டர் இதை மெயின்டைன் பண்ணாது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ செட்டில் வந்து இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஸோ இப்போ வந்து நான் செட்டில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து உள்ள என்னோட பக்கெட்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ எனக்கு வந்து உள்ள வந்து பக்கெட் ஃபார்மேட்டில் வந்து எனக்கு க்ரியேட் ஆகும், அதில் தான் இண்டெக்ஸ் ஃபைண்ட் ஆகி ஸ்டோர் ஆகுன்றதை பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் புட் மெத்தடை கால் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்டர்னலாக போயிட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நோடு ஒன்று க்ரியேட் பண்ணும். எந்த இண்டெக்ஸில் நோடை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் ஆகும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் வந்து எனக்கு எப்படி ஃபைண்ட் ஆகும் அப்படின்னா ஸோ டிஃபால்ட் கெப்பாசிட்டி மாடியூல்
hash code. என்னோட கீயோட hash code. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஃபால்ட் கெப்பாசிட்டி ஃபைண்ட் ஆகும். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா n-1 அண்ட் hash code அப்படின்றது. ஸோ என்னன்றது டிஃபால்ட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஃபார்முலா ஆர்எல்ஸ் இது n-1 அண்ட் default capacity. Sorry, default capacity தான் என்ன அப்படின்றது hash code. எதோட hash code அப்படின்னா என்னோட கீயோட hash code. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து சேம் இண்டெக்ஸ் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து மாடியூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். இதுவே நீங்கள் பிட் வைஸில் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட் கெப்பாசிட்டியோட என்னோட கீயோட hash code வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாடியூல் ஆகியோ இல்லை அண்ட் ஆப்ரேஷன் மூலமாகவோ வந்து ஒரு இன்புட்டை கொடுக்கும் இல்லையா? அதாவது அதுதான் வந்து இண்டெக்ஸ். இது எனக்கு நடந்ததுக்கப்புறம் அது ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ அதுதான் என்னோட இண்டெக்ஸாக இருக்கும். சப்போஸ் என்னோட இண்டெக்ஸ் வந்து ஏதோ ஒரு இண்டெக்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 ஏதோ ஒன்று. இங்கே அங்கே கீ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 2 எடுத்து எனக்கு hash codeோட மாடியூல் பண்ணுது. டிஃபால்ட் கெப்பாசிட்டி 2ஓட hash code அண்ட் தென் என்னோட hash mapோட டிஃபால்ட் கெப்பாசிட்டி இதோட எனக்கு மாடியூல் பண்ணி ஒரு இண்டெக்ஸை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வருது. ஸோ 0ன்னு வருது அப்படின்னா 0th இண்டெக்ஸில் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நோடை ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ நோடு எனக்கு என்னவா இருக்கும், நோடில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்றதும் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செட்டில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ செட்டில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே இம்ப்ளிமெண்டேஷன், அதே இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கேயும். ஸோ செட்டையும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த hash code, கீ, வேல்யூ, நெக்ஸ்ட்டோட அட்ரெஸ், ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ செட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூ அப்படின்றது ஒன்று நமக்கு கிடையாது இல்லையா? ஸோ வேல்யூ அப்படின்றது ஒன்று இல்லாததுனால அங்கே டிஃபால்ட்டாக ப்ரெசன்ட் அப்படின்ற ஒரு வேல்யூவை அது இன்செர்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து கீ வந்து நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வேல்யூ வந்து வேல்யூ என்ன அப்படின்னா வேல்யூ வந்து நான் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஏன்றது ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி hash எனக்கு 0th இண்டெக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டோட அட்ரெஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போதைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். சப்போஸ் மறுபடியும் வந்து நான் ஒரு கீ அண்ட் வேல்யூ பேரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது இதே 0th இண்டெக்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஈக்குவல்ஸ் மெத்தட் கால் ஆகி கீ ரெண்டும் ஒன்றா இருக்கா, ஏன்னா ஒரே இண்டெக்ஸ் வந்து இங்கே அக்யூர் ஆகிறதுனால கீ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்றதை செக் பண்ணும். கீ ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். சப்போஸ் கீ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இது பக்கத்தில் இன்னொரு நோடை ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ இன்னொரு நோடை க்ரியேட் பண்ணி அந்த கீ, வேல்யூ, அதோட hash எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த நோடுக்குன்னு ஒரு அட்ரஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும் இல்லையா? இப்போ சப்போஸ் இந்த நோடுக்கு வந்து 100ன்னு இருக்குது, இதுக்கு 15 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 100 அப்படின்றத கொண்டு வந்து எனக்கு என்ன பண்ணும், நல்ல எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ நல்லன்றதை எடுத்துகிட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 100 அப்படின்றத ஸ்டோர் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம்ல, அதே இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கேயும். ஸோ இங்கேயும் கீ அண்ட் வேல்யூ பேராக தான் எனக்கு ஸ்டோர் ஆக போகுது. அங்கே என்ன இன்டர்னல் ஒர்க் நடந்துச்சோ அதே தான் இங்கேயும். ஆனால் அங்கே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வேல்யூஸை வந்து ஆட் பண்ணும்போது ஆடுன்ற மெத்தடை கால் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஆடு தான் எனக்கு இன்டர்னலாக போயிட்டு என்ன பண்ணும், புட்டுன்ற மெத்தடை கால் பண்ணும். புட் மெத்தட் இன்டர்னலாக போயிட்டு எனக்கு ஒரு நோடை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஆட் மெத்தட் வழியாக புட் கால் ஆகாது. டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புட் மெத்தடை கால் பண்ணுறோம். இது போயிட்டு இன்டர்னலாக எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நோடு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணும். ஸோ செட்டில் நீங்கள் என்ன இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்களோ அதே இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கேயும். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா செட்டில் நமக்கு வேல்யூ இருக்காது, சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா அங்கே டிஃபால்ட்டாகவே வேல்யூ எல்லாம் ப்ரெசென்ட்டுன்னு சொல்லி ஆட் ஆகும். ஆனால் இங்கே எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா எனக்கு நான் கொடுக்குற வேல்யூவே வந்து இங்கே ஆட் ஆகும். ஓகேவா? சப்போஸ் இப்போ கீ ரெண்டும் ஒன்றா இல்லைன்னா எனக்கு புது நோட் ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தோம்ல, கீ வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூவை ஓவர்ரைட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆஷெட் அப்படின்றது, சாரி ஸோ இது வந்து hash map அப்படின்றது. ஆஷெட்டோட இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கேயும். ஸோ அதை ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க. அதே இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் தான். கீ மட்டும் இங்கே நம்ம கீ அண்ட் வேல்யூ பேராக இங்கே ஆட் பண்ணுறோம்.
அங்க வந்து சிங்கிள் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்ட் அது கீயா எடுத்துக்கும், வேல்யூவா வந்து ப்ரெசென்ட்னு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ அதை இன்செர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நான் டூப்ளிகேட் ஆட் பண்ணலை. இப்போ சப்போஸ் நான் டூப்ளிகேட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எம் டாட்டை புட் ஆஃப் ஸோ 2ன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2க்கு வேற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறேன் இ. ஓகேவா? ஸோ 2ன்றது எனக்கு டூப்ளிகேட் தானே. கீ வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது இல்லையா? அலோவ் பண்ணாதுன்னா எரர் காட்டும், அப்படியெல்லாம் மீனிங் கிடையாது. கீ வந்து நீங்கள் டூப்ளிகேட் கொடுக்கலாம், கொடுத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட்டோடவே எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகாது. அதாவது 2க்கு ஏன்னு ஒரு வேல்யூவும் மறுபடியும் 2க்கு ஈன்னு ஒரு வேல்யூலாம் பிரிண்ட் ஆகாது. 2க்கு ஆல்ரெடி வந்து ஏன்ற ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2க்கு ஈன்ற வேல்யூவை மாற்றி வச்சிருக்கேன். அப்போ 2ன்ற இண்டெக்ஸ் போயிட்டு எனக்கு என்ன பண்ணும், அதாவது 2ன்ற கீழே இருக்கக்கூடிய வேல்யூ போயிட்டு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக கொடுத்துருக்க வேல்யூவா எனக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். இப்போ எனக்கு 2க்கு என்ன இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு, ஏன்றது தானே. இப்போ நான் 2க்கு வந்து ஈன்னு மறுபடியும் கொடுத்துருக்கேன். இப்போ இது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ரைட் ஆகியிருக்கும். இங்கே பாருங்க 2 ஈன்னு வந்திருக்கா, 2 ஏன்னு வேற எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஸோ இது வந்து புட் அப்படின்ற மெத்தடு. அதே மாதிரி புட் ஆல் அப்படின்ற மெத்தட் இருக்கு. ஆட் ஆல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் புட் ஆல் மெத்தட். ஸோ புட் ஆல் மெத்தட்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மேப் ஆப்ஜெக்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேப்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் எடுத்து இன்னொரு மேப் ஆப்ஜெக்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க. ஆட் ஆல் எப்படியோ அதே மாதிரி தான் புட் ஆல் அப்படின்ற மெத்தடும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கண்டெய்ன்ஸ் கீ கண்டெய்ன்ஸ் வேல்யூ அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தட் சொல்லிடுறேன். புட் இஃப் ஆப்சென்ட் அப்படின்ற மெத்தட் இருக்கு. ஸோ புட் இஃப் ஆப்சென்ட் அப்படின்னா எனக்கு அங்கே வேல்யூ வந்து ஆப்சென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு புட் பண்ணணும் அப்படின்றதான் மீனிங். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம் டாட் புட் இஃப் ஆப்சென்ட் அப்படின்ற இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ கீ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5ன்னு கொடுக்குறேன். 5க்கு எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, வேல்யூ இருக்கா. இப்போ 5க்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஆட் ஆகிருக்கான்றதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 5 சாரி 5ன்னு பிரிண்ட் பண்ணிட்டேன். எம் ஸோ இங்கே பாருங்க 5க்கு வந்து எனக்கு என்ன ஆட் ஆயிருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டி ஆட் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் நான் வந்து புட் இஃப் ஆப்சென்ட் கொடுத்து 5 கொடுத்துட்டு 5க்கு எஃப் ஆட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு மறுபடியும் நான் எம் பிரிண்ட் பண்ணும்போது 5க்கு என்ன ஆகலை, எஃப்ன்றது ஆட் ஆகலை. ஸோ ஏன் ஆட் ஆகலை அப்படின்னா புட் இஃப் ஆப்சென்ட் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா அது போயிட்டு நீங்கள் கொடுக்குற கீழே வேல்யூவை செக் பண்ணும். வேல்யூ ஆப்சென்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூவை அதை ஆட் பண்ணும். சப்போஸ் வேல்யூ வந்து ஆப்சென்ட் ஆகலை, எனக்கு வேல்யூ அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ அது எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா ஆட் பண்ணாது. ஓகேவா? இப்போ இதுவே வந்து நான் இண்டெக்ஸ் வந்து 4ன்னு மாற்றிக்கிறேன், சாரி கீ வந்து 4ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ 4th கீக்கு வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா, இல்லை, நல்லுன்னு தான் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ டிஃபால்ட் வேல்யூ தான், ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ எனக்கு அந்த நல்லன்றதை எடுத்துட்டு 4க்கு எஃப்ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுதான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ 4க்கு மேலே நல்லுன்னு இருக்கு, ஆனால் கீழே என்ன இருக்கு, எஃப்ன்றது ஸ்டோர் ஆயிருக்கா. ஸோ புட் இஃப் ஆப்சென்ட் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த மேப் ஆப்ஜெக்ட்ல நீங்கள் கொடுக்குற கீயை போயிட்டு எனக்கு செக் பண்ணும். ஸோ அந்த கீ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கீக்கான வேல்யூ எனக்கு செக் பண்ணும். வேல்யூ வந்து டிஃபால்ட் வேல்யூவா நல்லா இல்லாமல் வேல்யூ அங்கே ப்ரெசென்ட் ஆகாமல் நல்லா இருக்குது அப்படின்னா அப்போ கொடுத்துருக்கிறத எனக்கு புட் பண்ணும். சப்போஸ் அதில் வந்து வேல்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நல் கிடையாது அப்படின்னா அப்போ எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா வேல்யூவை இன்செர்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இது வந்து புட் இஃப் ஆப்சென்ட் அப்படின்ற மெத்தடு. ஸோ அதே மாதிரி என்னோட மேப் ஆப்ஜெக்ட்ல நான் கேட்குற கீ ப்ரெசென்ட் ஆயிருக்கா, நான் கேட்குற வேல்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா கண்டெய்ன்ஸ் கீ கண்டெய்ன்ஸ் வேல்யூன்ற ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல எம் டாட் கண்டெய்ன்ஸ் கீ அப்படின்றத கொடுத்து கீழே போயிட்டு நல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். கீழே எனக்கு நல் இருக்கா, நல்லுன்றது ஒரு கீயா இருக்கு, ஆமாம் தானே. ஸோ அப்போ அது எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூன்னு வந்திருக்கா. இப்போ இதுவே வந்து நான் கண்டெய்ன்ஸ் கீழே போயிட்டு 10ன்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ 10ன்னு ஒரு கீ இங்கே இருக்கா, இல்லை. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ்ன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ கீழே வந்து நான் கேட்குற கீ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக கண்டெய்ன்ஸ் கீ. இதே மாதிரி தான் கண்டெய்ன்ஸ் வேல்யூ அப்படின்றதும்
ஸோ m dot contains value. வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக. இப்போ நான் வந்து b. ஸோ bன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. bன்ற வேல்யூ எனக்கு இருக்கா? ஸோ இல்லை, ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஸோ கண்டெய்ன்ஸ் கீ கண்டெய்ன்ஸ் வேல்யூ அப்படின்றது கண்டெய்ன்ஸ் கீ இருக்கான்னு செக் பண்ணும். கண்டெய்ன்ஸ் வேல்யூ வந்து எனக்கு வேல்யூ நான் கொடுக்குற வேல்யூ வந்து அந்த மேப் ஆப்ஜெக்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு செக் பண்ணி சொல்லும். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா மேப் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி கெட்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ கெட் மெத்தட் எதுக்காக அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் கெட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கெட் மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பாஸ் பண்ணுவீங்கன்னா இண்டெக்ஸ்லாம் பாஸ் பண்ண மாட்டீங்க. மேப்பை பொறுத்த வரைக்கும் மேப் வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு கிடையாது. ஸோ எல்லாமே வந்து கீ பேஸ்டு தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கெட் மெத்தட்குள்ள m dot get of ஆப்ஜெக்டோட கீ, உங்கள் மேப் ஆப்ஜெக்டோட கீயை பாஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் 2ன்னு பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய டூன்ற கீழே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு கெட் பண்ணிட்டு வரும். டூன்ற கீயோட வேல்யூ என்னது? இ. ஸோ அப்போ அந்த ஈன்றதே எனக்கு கொண்டு வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து கொண்டு வரும். ஸோ இங்கே எதுவுமே வந்து நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க, எல்லாமே கீ தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம கீ கொடுத்து தானே ஆட் பண்ணும். அதே மாதிரி இப்போ நான் கெட் பண்ணி பார்க்குறதுக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீ தான் உள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னாலும் கீ தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்போ m dot remove of கீ வந்து கொடுக்குறேன் sec2. அப்போது அந்த 2ன்ற கீழே இருக்கக்கூடிய வேல்யூ அது என்ன பண்ணிடும்? ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ போயிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன் mன்றதை. ஸோ இப்போ பாருங்கள் 2ன்றது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இல்லை இல்லையா? ஸோ எந்த கீ கொடுக்குறீங்களோ அந்த கீ அண்ட் வேல்யூ ஆப்ஜெக்டை என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இது வந்து ரிமூவ் அப்படின்ற மெத்தடு. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, புட் பண்ணுறீங்க, இல்லை ரிமூவ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க. மேப்போட சைஸை கெட் பண்ணோம் அப்படின்னா சைஸ் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மெத்தட் இருக்குது. இப்போ இந்த மேப்பை வந்து நீங்கள் செட்டாக மாற்றி எடுத்துக்கணும் அப்படின்னா என்ட்ரி செட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி செட் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ m dot entry set அப்படின்ற இந்த மெத்தட். இந்த என்ட்ரி செட் மெத்தடோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னா செட். ஸோ செட்டாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும், கீ அண்ட் வேல்யூ பேரை செட்டாக மாற்றி கொடுத்துரும். ஏன் இதை செட் ரிட்டர்ன் டைப் அப்படின்னா செட்டுன்றது எனக்கு என்ன பண்ணாது? டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது. கீ அண்ட் வேல்யூ பேரா தானே இந்த என்ட்ரி செட் ரிட்டர்ன் பண்ணுது. கீ அண்ட் வேல்யூ பேரா பார்க்கும்போது அங்கே எனக்கு டூப்ளிகேட் இருக்குமானா டூப்ளிகேட் இருக்காது. சப்போஸ் இங்கே வந்து 4ன்ற கீக்கும் நல்லு தான் இருக்குது, சின்ற கீக்கும் நல்லு தான் வேல்யூ. ஓகே, இது நல்லே வந்து கீயா? ஓகே, ஒரு நிமிஷம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4க்கு F, 5க்கு D இருக்கா? 5க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Fன்னு மாற்றிடுறேன். ஸோ 5க்கு வந்து எனக்கு F இருக்குது, 4க்கு எனக்கு F இருக்குது. வேல்யூ வந்து எனக்கு டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணும். கீ அண்ட் வேல்யூ பேராக பார்க்கும்போது இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கா அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் கிடையாது. நீங்கள் தனித்தனியாக கீ தனியாக வேல்யூ தனியாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ டூப்ளிகேட்டுன்னு சொல்லலாம். ஆனால் மேப்பை பொறுத்த வரைக்கும் கீ அண்ட் வேல்யூ பேர் தான் வந்து எனக்கு ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டே. இப்போ கீ அண்ட் வேல்யூ பேராக பார்க்கும்போது இது ரெண்டும் ஈக்குவலானா ஈக்குவல் கிடையாது. 4ன்ற கீக்கு தான் Fன்ற ஆப்ஜெக்ட் இருக்குது, 5ன்ற கீக்கு F ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ கீ அண்ட் வேல்யூ பேராக பார்க்கும்போது அந்த இடத்துல டூப்ளிகேட்ஸ் வராது. ஆனால் எனக்கு இந்த என்ட்ரி செட்டுன்றது என்ன பண்ணும் அப்படின்னா செட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ செட்டில் நம்மளால டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது இல்லையா? ஸோ டூப்ளிகேட் ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ எனக்கு செட்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். மேலே மேப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு கர்லி பிளாக்ல, அதுவே கீழே எனக்கு என்ன மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு? செட்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வேல்யூஸை மட்டும் எனக்கு எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேல்யூஸை மட்டும் கெட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் வேல்யூஸை மட்டும் கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா m dot values அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ்ன்ற மெத்தடை கால் பண்ணிங்கன்னா அது வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூஸை வந்து அது என்னவா ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா கலெக்ஷன் ஆப்ஜெக்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் அதை நீங்கள் எதில் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம், லிங்க் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம், செட்டில் ஸ்டோர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வேல்யூன்னு பார்க்கும்போது வேல்யூஸில் எனக்கு டூப்ளிகேட் இருக்குது இல்லையா?
ஸோ டூப்ளிகேட் இருக்குது அப்படின்னா செட்டில் அலோவ் பண்ணாது இல்லை. ஸோ அதனால் வந்து சப்போஸ் நீங்கள் செட்டில் ஸ்டோர் பண்ணிங்கனாலும் ஒரு டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடும், அது ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ டூப்ளிகேட்டோடவே ஸ்டோர் பண்ணோன்னா நீங்கள் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா கலெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன கலெக்ஷன் ஆப்ஜெக்டில் வேணால் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீ செட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ எம் டாட் கீ செட். ஸோ இந்த கீ செட் மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா உங்கள் மேப் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கீஸை மட்டும் தனியாக எடுக்க, வேல்யூஸ் வந்து வேல்யூஸை மட்டும் தனியாக எடுத்துச்சு இல்லை, அதே மாதிரி கீஸை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு கீ செட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ கீ செட் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீ எல்லாமே எனக்கு செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துரும். ஸோ கீ செட்டோட ரிட்டர்ன் டைப்பும் என்ன அப்படின்னா செட்டு தான். ஏன் இதுவும் செட் அப்படின்னா கீழே டூப்ளிகேட் இருக்க போகிறது இல்லை. ஸோ டூப்ளிகேட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், செட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னா செட்டு. ஓகேவா. ஸோ இப்போ கீ செட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கீ எல்லாத்தையும் தனியாக எடுத்து கொடுத்துரும். ஸோ கீ எல்லாமே எனக்கு தனியாக வந்திருக்கா. ஸோ வேல்யூஸ் மெத்தட் எனக்கு வேல்யூ மட்டும் எடுத்து கொடுத்துருச்சு. கீ செட் அப்படின்றது எனக்கு கீயை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் கெட் கீ கெட் வேல்யூ அப்படின்ற 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ட்ரி அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ட்ரின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த என்ட்ரி இன்டர்ஃபேஸ் வந்து மேப்போட சப் இன்டர்ஃபேஸ். ஓகேவா. ஸோ என்ட்ரின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. என்ட்ரின்ற இன்டர்ஃபேஸ் வந்து மேப்போட சப் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த என்ட்ரி இன்டர்ஃபேஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐட்ரேட் பண்ணும்போது தான். இப்போ வந்து நீங்கள் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி இதை ஐட்ரேட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆப்ஜெக்டை. ஓகேவா. இப்போ ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நான் ஐட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எனக்கு எம் அப்படின்ற ஆப்ஜெக்டில் இருக்கிறத ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸில் தானே நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுவோம் ஒரு வேரியபிளில். மேப்பில் எனக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து என்னால் ஒரு சிங்கிள் ரெஃபரன்ஸில் வந்து சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட மேப் வந்து இன்டீஜரையும் எடுத்து கொடுக்குது, ஸ்ட்ரிங்கையும் கொடுக்குது, கீயும் இருக்குது, வேல்யூவும் இருக்குது. அப்போ இன்டீஜர்னு மட்டும் கொடுத்து 2 வேல்யூ என்னால் ஒரு வேரியபிள் என்ன பண்ண முடியாது, அசைன் பண்ண முடியாது. அப்போ தான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரின்ற இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ட்ரின்ற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன டைப் ஆஃப் கீ என்ன டைப் ஆஃப் வேல்யூ அப்படின்றத என்னால் இங்கே மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இன்டீஜர் ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு இப்போ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நான் கொடுத்துப்பேன். ஓகேவா. ஸோ எம் டாட் என்ட்ரி செட். ஸோ என்ட்ரின்றதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. map dot entry. ஓகேவா. ஸோ என்ட்ரின்றதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே. ஸோ இங்கே நான் ஐட்ரேட் பண்ணும்போது ஈன்றதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா நான் வந்து என்ட்ரி செட் யூஸ் பண்ணி இங்கே ஐட்ரேட் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ அப்போ எனக்கு கீ அண்ட் வேல்யூ பேராக தானே வரும். ஆமாம் தானே. இங்கே சப்போஸ் நான் வேல்யூஸ்ன்னு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா வேல்யூவை மட்டும் அதை ஐட்ரேட் பண்ணும். அப்போ நான் வேல்யூஸ்ன்னு மட்டும் பாஸ் பண்ணுறேன்னா வேல்யூஸ்னால் எனக்கு ஒன்லி வேல்யூவை மட்டும் கொடுக்குது. அப்போ நான் வந்து இந்த என்ட்ரின்றதை யூஸ் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. அப்போ ஸ்ட்ரிங்குன்னு மட்டும் கொடுத்துக்கலாம். ஏன்னா அது வேல்யூஸ் மட்டும் தானே கொடுக்கும். வேல்யூஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம்ல. சப்போஸ் எம் டாட் கீ செட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா கீயை மட்டும் அது ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ எனக்கு என்ட்ரி தேவைப்படாது. ஏன்னா கீன்றது ஒன்லி இன்டீஜர். இன்டீஜரில் நான் ஒரு வேரியபிளை கொடுத்துப்பேன். இப்போ என்ட்ரி செட் யூஸ் பண்ணுறதுனால என்ட்ரி செட் கீ அண்ட் வேல்யூ பேராக எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த கீ அண்ட் வேல்யூ பேரை தான் நான் இங்கே ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ அப்போ ஈன்றதை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீ அண்ட் வேல்யூ பேராக பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தடுத்த லைனில் ஐட்ரேட் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கு. சப்போஸ் ஐட்ரேட் ஆகி பிரிண்ட் ஆகும்போது எனக்கு கீ அண்ட் வேல்யூ பேர் வேண்டாம், நான் கீயை மட்டும்தான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன், எனக்கு கீ மட்டும் வேணும் அப்படின்னா இ டாட் கெட் கீ அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு பேர்ல இருந்தும் கீயை மட்டும் எடுத்து அது தனியாக கொடுத்துரும். ஓகேவா. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது கீ மட்டும் எனக்கு தனியாக வந்திருக்கா. சப்போஸ் எனக்கு கீ வேண்டாம், எனக்கு வந்து வேல்யூ வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் கெட் வேல்யூ அப்படின்ற மெத்தடை வந்து கால் பண்ணுவீங்க.
e.getValue அப்படின்ற இந்த மெத்தட் வந்து கால் பண்ணுவீங்க ஓகேவா இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன பண்ணும் வேல்யூஸை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும் ஓகேவா வேல்யூ மட்டும் எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கா ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும் ஓகேவா ஸோ இதுக்கு எனக்கு கீயை மட்டும் எடுக்கணும் வேல்யூ மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நான் மேப் டாட் என்ட்ரி செட் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வேல்யூஸ் யூஸ் பண்ணால் வேல்யூ மட்டும் ஐட்ரேட் பண்ணிக்கலாம் கீயை மட்டும் ஐட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற டவுட் வரலாம் சப்போஸ் எனக்கு வந்து கீயை வச்சு நான் ஏதோ ஒரு கம்பேரிசன் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கீ அண்ட் வேல்யூ ரெண்டு ஆப்ஜெக்டையுமே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும் இல்லையா ஃபுல் ஆப்ஜெக்டாக கீ அண்ட் வேல்யூ பெற வேணும்ல ஸோ அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ட்ரி செட்டு கீ செட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேப்பில் இருக்கக்கூடிய எல்லா கீஸையும் மேப்பில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் தனியாக எடுத்து ரிட்டர்ன் பண்ணும் அதுக்காக தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் கெட் கீ கெட் வேல்யூ அப்படின்றது சிங்கிள் பேரில் இருக்கக்கூடிய கீயை தனியாக எடுக்கிறதுக்காகவும் வேல்யூவை தனியாக எடுக்கிறதுக்காகவும் கெட் கீ கெட் வேல்யூ அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இது வந்து ஐட்ரேஷன் அப்போது நடக்கிறது ஸோ என்ட்ரி அப்படின்ற ஒரு மேப் வந்து இருக்கு சாரி மேப்போட சப் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கு ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐட்ரேஷன் அப்போ தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து மேப்போட மெத்தட்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து ஹேஷ் மேப் அப்படின்றது இதுவே வந்து நீங்கள் லிங்க்டு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும் ஏன் அது இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா லிங்க்டு ஹேஷ் மேப் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணும் டபுள்லி லிங்க்டு லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணும் ஓகேவா ஸோ டபுள்லி லிங்க்டு லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுதுன்னு அர்த்தம் எனக்கு ப்ரீவியஸ் நோட் அட்ரஸையும் நெக்ஸ்ட் நோட் அட்ரஸையும் அது மெயின்டைன் பண்ணிட்டு வருதுன்னு அர்த்தம் நம்ம வந்து லிங்க்டு ஆஷெட் பார்த்தோம் இல்லையா லிங்க்டு ஆஷெட்ல இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம்ல அதே தான் இங்கேயும் வந்து எனக்கு லிங்க்டு ஹேஷ் மேப்போட டிஃபால்ட் கெப்பாசிட்டி 16 தான் ஸோ லிங்க்டு ஹேஷ் மேப் ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும் இதோட டிஃபால்ட் கெப்பாசிட்டியுமே எனக்கு என்ன அப்படின்னா 16 அப்படின்றது தான் ஏன் இந்த 16 வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா இன்டர்னலாக எனக்கு வந்து பக்கெட்ஸில் நோட்ஸ் வந்து கிரியேட் ஆகும்போது அந்த நோட் வந்து டபுள்லி லிங்க் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணும் ஸோ அப்படி டபுள்லி லிங்க் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறதுனால ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ்ன்னு ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணி வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணும் ஸோ லிங்க்டு ஆஷெட்டில் என்ன இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் ஆனால் அங்கே வந்து நம்ம வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக ப்ரெசண்ட்டுன்னு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஆனால் இங்கே வந்து நம்ம கீக்கான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும் ஸோ லிங்க்டு ஹேஷ் மேப் அப்படின்றதுக்கு நம்ம ஹேஷ் மேப்புக்கு எப்படி வேல்யூஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ கீ என்ன டைப்பில் ஸ்டோர் பண்ணோம் வேல்யூ என்ன டைப்பில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு ஹேஷ் மேப் லிங்க்டு ஹேஷ் மேப் வந்து கிரியேட் பண்ணுவீங்க இதே மெத்தட்ஸ் நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஸோ அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணி வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஸோ லிங்க்டு ஆஷெட்டோட இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் அதை பார்த்துக்கோங்க அதே தான் இங்கேயும் ஸோ அதை பார்த்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் எல்லாமே அதுலேயும் ஜஸ்ட் போட்டு பாருங்கள் ஓகேவா